இன்றைக்கி நம்ம சேனலில் சித்ரா பௌர்ணமிக்காக ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தேங்காய் பால் பாயசம். அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு கப்பு வெல்லம். நான் இது வெல்லத்தில் தான் பண்ணணும். ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு தேங்காய், 2 ஈக்குவல் அளவு. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 4 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்து அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு தேங்காயை பல்லாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர், குட்டி டம்ளரில் 1/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் தேங்காய் துருவி வச்சதை போட்டுடணும். போட்டுட்டு அந்த ஊற வச்ச அரிசி 2 ஸ்பூன் பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை போடணும். அதுக்கப்புறம் இந்த 2 ஏலக்காய் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அந்த வெல்லத்தை எடுத்து போட்டுண்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அதை கரைச்சிக்கணும். அடுப்பில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சா போகிறோம், பாகுப்பதெல்லாம் வர வேண்டாம். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் அது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து பண்ணி வச்சுட்டா தான் சௌரியமாக இருக்கும். அப்போ தான் சுட சுட விடாமல் புட்டா கொஞ்சம் தேங்காய் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் இந்த தேங்காய் அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, நைஸாக அரைச்சி அதை போட்டுடணும். அதை போட்டு கொஞ்சம் கைவிடாமல் கலரிண்டே இருக்கணும். அந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் நல்லா அலம்பி அதிலே விட்டுடலாம். ஏன்னா பச்சரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் வேகணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். அது தேங்காய் விழுது அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதித்து வர வரைக்கும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அரிசியும் தேங்காயும் அரைச்ச விழுது நல்லா கொதிச்சுடுது, பபிளாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை அதில் வடிகட்டி விட்டுறணும். ஏன்னா கல் மண் ஏதாவது இருக்கலாம் இல்லையா, அதனால் வடிகட்டி அதில் விட்டு கொஞ்சம் நேரம் வச்சு சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும். அந்த வெல்லமும் தேங்காயும் நல்லா சேரணும். இப்போது இந்த பாயசம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து பண்ணுவோம், 2-3 பால் எடுத்து பண்ணுவோம், அதில் வெல்லத்தை போட்டு அதுனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது நம்ம டைரெக்டாக தேங்காயே கொஞ்சம் அரிசியும் போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு சின்ன வாணலியை வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பல்லாக பொடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துன்ட்டு அதை 2ஐயும் பாயசத்தில் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆறின பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காய்ச்சி ஆறின பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப சூடாக எடுத்து விட்டேன்னாக்க அப்புறம் திரிஞ்சு போயிடும், பால் டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் நீங்கள் பார்த்து ஆறின பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துட்டேன்னா இப்போ பாயசம் ரெடி. இது சித்ரா பௌர்ணமிக்கு பண்ணுற ஒரு ஸ்பெஷல் நைவேத்தியம். இது ஏன் பண்ணுறோன்னா, இந்த வெய்ய நாளில் எல்லாருக்குமே வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ட்ரெடிஷனில் இதை நம்ம பண்ணுறோம். இது நீங்களும் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு மற்றவாளுக்கும் கொடுங்கோ. இது ரொம்ப நல்லது. கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கோ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ. சந்திரன் ஒளியில்